ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து ஜூலை 21 அன்னைக்குன்னு சரிங்களா? இதுல பார்த்த நிறைய பேருக்கு வந்து காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்காவாசி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராங்கா தான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நாங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். எப்படி வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்றது அப்படிங்கிற லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காட்ட போறேன். லைவ் டெமோ எல்லாருமே கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். இல்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அதே போல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குரூப் 4க்கான அந்த ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல தமிழுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஆன்சர் கீயும் ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு தனியா ஆன்சர் கீயும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல இப்போ நம்ம வந்து தமிழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படிங்கறத அவங்க வந்து 78வது கொஸ்டினை நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த இதுல எது வந்து இடைச்சொல் தொடரை வந்து இருக்கு அப்படிங்கிற கண்டறிகள்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல வந்து 131வது பேஜ் லைக் நினைக்கிறேன். அந்த பேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அந்த பேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த இடைச்சொல் தொடர்கள் சம்பந்தமான அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இது வந்து வருது. சோ அத செக் பண்ணி பார்க்கும்போது நிலாவே காய்ந்தது அப்படிங்கறதுமே நம்மளுக்கு வந்து ஆன்சரா வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஆன்சர் வந்து மோஸ்ட்லி யாருமே இதான் வந்து நீங்க போட்டிருப்பீங்க. சோ அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஆன்சர் டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பட் இதை நம்ம கிளைம் பண்ணலாம், தாராளமா கிளைம் பண்ண முடியும். இதை எப்படி வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுல மேல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாட்டம்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல தேர்ட் ஆப்ஷனா அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு பேப்பரை நம்ம வந்து கிளைம் பண்ண போறோமோ அந்த பேப்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்ல தான் கிளைம் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால தமிழுக்கு பக்கத்துல வந்து கீ சேலஞ்சுக்கு கீழே வந்து கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து 257 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. அதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். பட் குரூப் 4க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது 160 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா நமக்கு தமிழ்ல இருக்கும். எத்தனாவது கொஸ்டின் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பண்ண போற கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவ் கீழ இருக்கக்கூடியதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ 78வது கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 78 அப்படிங்கிற நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா 78வது கொஸ்டின் சொல்லிட்டு வந்துரும். இப்போ சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம 78வது கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின் டேப் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸ்லாட். சோ இப்போ இந்த இடத்துல do you want to challenge the answer of the about question சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நிலாவே காய்ந்தது அப்படிங்கிற ஆன்சரை வந்து இருக்கிற வாய்ப்பு, அதாவது இதுதான் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து ஷூரா நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து இருக்குது. நம்ம குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம கீ சேலஞ்ச் வந்து எல்லாருனாலையும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இல்ல உங்களுக்கு ப்ரூஃபும் வித்து வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல 140வது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல 140வது பேஜ்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான அந்த இடைச்சொல் சம்பந்தமான சிலபஸ்ல வருது இல்லையா? அத கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல அந்த ஓன்னு சொல்லிட்டு இந்த நிலாவே காய்ந்ததுன்னு சொல்லிட்டு ஓன் இருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு ஆன்சர் வந்து நிலாவே காய்ந்தது அப்படிங்கறத நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப நம்ம ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீன் சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரீமார்க் ஏதாச்சும் உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த இடத்துல கண்டென்ட் வந்து சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல டைட்டில் ஆஃப் த புக் அப்படிங்கிற இடத்துல 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. நேம் ஆஃப் த ஆத்தர், ஆத்தர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொடுங்க. இல்லைன்னா அந்த நீங்க கொடுக்கணும் தேவையில்லை. அதே மாதிரி நேம் ஆஃப் த பப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்னு போடுங்க. இந்த இடத்துல இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எந்த இயர் எடிஷனோ அந்த இயரை போடுங்க. எடிஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனாவது பேஜ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 140வது பேஜ் போட்டு நீங்க என்ன பண்ணணும்,
இந்த பேஜுக்கான இந்த காப்பியை கட் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா ப்ரூஃப் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் இல்லையா? நீங்க இந்த இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்துறீங்க. அப்ப அத நாங்க வந்து செக் பண்ணி பார்க்கறது நாங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அப்போ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்க நீங்க வியூ பண்ணி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பாருங்க. அப்படி இல்லனா நீங்க ஆன்லைன்லயே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 140வது பேஜ்ல நீங்க வந்து தாராளமா இந்த இடத்துல அத மட்டும் கட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? 3 எம்பிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வந்து அப்லோட் பண்ணணும். அத இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தரப்புல இருந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகும். உங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே செக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இதெல்லாமே வந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். சரிங்களா? இது மாதிரி கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம ஜிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 131வது கொஸ்டின் நினைக்கிறேன். லைக் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. ஆமா. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 136வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கறத வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது டி வந்து ஆன்சர் வந்து கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏ. கூற்று. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூற்று சம்பந்தமா நம்ம கிளாரிஃபை பண்றதுல ஏயும் சரி நம்மளுக்கு ஆறு வந்து தவறான விஷயம் அப்படிங்கறதுனால அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா அதுக்கான மாநாடு அப்படிங்கிற 1985 டிசம்பர் 28 அப்படிங்கிற ஆப்ஷன் காரணம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து 22வது பிரதிநிதின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சோசியல் புக்ஸ்ல வந்து வரும். அந்த புக்குக்கான லிங்க் கூட நான் வந்து எல்லாமே நம்ம பின் பண்ணிருக்கோம் நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கிளைம் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம், செக் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதை பத்தி சம்பந்தமா வரக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் நம்ம இந்த ஒரு சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயுமே நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். சோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கறது வந்து பண்ண முடியும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க வந்து ஒன் டைமாவது கீ சேலஞ்ச் வந்து பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண போறவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியாம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கீ சேலஞ்ச் பண்ணக்கூடிய கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல இருந்து போடுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறோம். அடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.